தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி ஸ்ரீனிவாசன். இந்தியாவோட growthல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தென் நிறைய கம்பெனிஸோட ப்ராஃபிட்லாம் இருக்குது, அதுலேருந்தும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம், நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ராஃபிட் ஷேரிங்கில் நம்மளும் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற சில பேரோட ஒரு காமனான கன்ஃபியூசிங்கான ஒரு கொஷின் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸ்டாக் எஸ்ஐபி, மந்த்லி ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, தென் இன்னொரு ஆப்ஷன் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டில் யாருக்கெல்லாம் எந்தெந்த டைமில் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எது அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். லம்சமாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாக் எஸ்ஐபிக்கும் இருக்கிற ரியல் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ லம்சம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 lakh உங்ககிட்ட இருக்குது, அதை ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரே தடவை ஒரே நாளில் அந்த 5 lakhஸையும் நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தான் நம்ம லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதுவே ஸ்டாக் எஸ்ஐபினா என்ன? இந்த எஸ்ஐபி அப்படிங்கிற வார்த்தை மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியும் ஸ்டாக் எஸ்ஐபியும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது ஸ்டாக் எஸ்ஐபிங்கிறதும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். ஸோ அவர் ஹேண்டில் பண்ணுவார். ஸோ அவர் ஹேண்டில் பண்ணுற ஒரு ஃபண்டில் நம்ம மாதம் ஒரு ஃபிக்ஸடான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறது தான் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஸ்டாக் எஸ்ஐபினா என்ன அப்படின்னா, நம்மளோட ஓன் அனாலிசிஸ், ஓன் ரிசர்ச் மூலியமாக ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கையோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக், ஒரு 5லேருந்து ஒரு 10 ஸ்டாக்கை சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஃபிக்ஸடான அமௌண்ட்டை ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் ஸ்டாக் எஸ்ஐபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிஸ்க் லெவல் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸ்டாக் எஸ்ஐபியை கம்பேர் பண்ணும்போது லம்சமில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் ரிஸ்க் ரொம்ப அதிகம். இது ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். மாதம் 5000 ரூபான்னு ஸ்டாக் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவே ஒரு 5 lakh ருப்பீஸை வந்து ஒன் டைமாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 10% வந்து அவங்க வாங்கின ஒரு ஸ்டாக் வந்து டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னா, இங்கே ஸ்டாக் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணவங்களோட போர்ட்ஃபோலியோ 4500 இருக்கும். பட் இதுவே ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 4,50,000 ரூபாயா இருக்கும் அந்த ஒரு டவுன்ஃபாலுக்கு அப்புறமா. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது ரெண்டுமே 10% தான் இறங்கியிருக்கு. பட் இங்கேக்கும் 500 ரூபாய்க்கும் அந்த 50,000 ரூபாய் பெருசாக தெரியும். அதனால் இந்த லம்சமில் ரிஸ்க் லெவல் கொஞ்சம் அதிகம். இது ரெண்டுத்துக்கும் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டாக் எஸ்ஐபிக்கு கம்மியாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை, ஒரு சேலரிட் பர்சனாக இருக்காங்க, ஒரு 5%லேருந்து 10% ஒரு ஸ்டாக் எஸ்ஐபியாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு அது ஒரு மினிமமான அமௌண்ட்டு ஒரு ரெகுலர் இன்டர்வலில் அவங்க பே பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுவே உங்களுக்கு லம்சமாக ஒரு வருஷத்து சேலரியவோ இல்லை ஒரு பெரிய லம்சமையோ வந்து ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, திடீர்னு அவங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படுது அப்படிங்கும்போது அதுலேருந்து அவங்க எடுக்கணும் அப்படின்னா அவங்க போர்ட்ஃபோலியோ என்னவா இருக்குது, அந்த மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன், அந்த வொலட்டாலிட்டி, இது எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்க்கும்போது லம்சம் வந்து ஹையாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ஸ்டாக் எஸ்ஐபியோட கம்பேர் பண்ணும்போது. இது ரெண்டுத்துக்கும் டிசிப்ளின் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லம்சமுக்கு கம்மியான டிசிப்ளின் இருந்தாலே போதும். ஏன் அப்படின்னா அது ஒன் டைம் டிசிஷன். ஸோ ஒரு 5 lakh இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கிட்ட என்ன டிசிப்ளின் தேவை அப்படின்னா, என்னோட டார்கெட் எவ்வளோ, அது வரைக்கும் அவ்வளவு நாள் வரைக்கும் நான் இன்வெஸ்டடாக இருக்கேனா அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் இருந்தால் போதும். பட் இந்த ஸ்டாக் எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் மாதம் கரெக்டாக நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணணும். எவ்வளவு நாள் கன்சிஸ்டண்ட்டாக என்னால் இதை பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் பெரிய சேலஞ்சு. இது ரெண்டுத்துக்கும் டைமிங் த மார்க்கெட் அப்படிங்கிறது எதுக்கு தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். லம்சமாக ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த டைமிங் த மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கன்விக்ஷனும் முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரு 5 lakh ருப்பீஸை இன்வெஸ்ட் பண்ணுறோம், அடுத்து உடனே ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு ட்ரிப் வருது, உங்களுக்கு அந்த டிப் வரும்போது ஒரு 10% குறையுது அப்படின்னா, மார்க்கெட்னா ஒரு வொலட்டாலிட்டி இருக்கும், மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். எனக்கு இந்த கன்விக்ஷன் இருக்குது, நான் ப்ராப்பராக கரெக்டான ஒரு ஸ்டாக்கை தான் சூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு க்ரோத்தை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன் கண்டிப்பாக இந்த ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி
டைமிங் த மார்க்கெட்டில் நிறையா எக்ஸ்பர்ட்ஸ் கூட ஃபெயில் ஆகியிருக்காங்க. பட் இந்த ஸ்டாக் எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் அது டைம் இன் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ரெகுலர் இன்டர்வலில் மார்க்கெட் ஏறுதோ இறங்குதோ நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ இதில் ஆவரேஜிங் நடந்துக்கிட்டே இருக்கும். லம்சம் பொறுத்த வரைக்கும் டைமிங் த மார்க்கெட் முக்கியம். ஸ்டாக் எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் டைம் இந்த மார்க்கெட் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுத்துக்கும் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன் டைமாக லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஸோ உங்கள் ரிஸ்க்கு ஏற்றாப்புல ரிவார்டும் நல்லாயிருக்கும். இதுவே ஸ்டாக் எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறீங்க, கொஞ்சம் உங்கள் ரிஸ்க் லெவலை குறைக்கிறீங்க. ஸோ அதுலேயும் கம்பேரிட்டிவ்லி ரிவார்ட் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ லம்சமாக ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன் அதிகமாக பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 lakh இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்னால் ஒரு 10 ஸ்டாக்கில் ஒரு 50,000 என்னால் மாடரேட்டாக அதை வந்து டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும். நான் அந்த 10லையும் கன்விக்டடாக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் 10 ஸ்டாக்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இதுவே நான் வந்து எஸ்ஐபி ஸ்டாக் எஸ்ஐபியை சூஸ் பண்ணுறேன், ஒரு 5,000 நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒதுக்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 10 ஸ்டாக்கை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அதில் ஒரு 2 ஸ்டாக்கு கன்விக்டடாக இருக்குது, ஒன்று 3,000 இன்னொன்று 2,000 அப்படின்னா என்னால் அந்த கன்விக்டடாக இருக்க அந்த ஒரு 2 ஸ்டாக்கில் மட்டும்தான் என்னால் எஸ்ஐபி பண்ண முடியும். என்ன தான் சூஸ் பண்ணி வச்சுருந்தா கூட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்குள்ளே தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அதனால் டைவர்சிஃபிகேஷன் வரும்போது கம்பேரிட்டிவ்லி ஒன் டைமாக பண்ணுறவங்களுக்கு நிறைய டைவர்சிஃபிகேஷன் இருக்கும். இது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் டேஞ்சர் என்ன அப்படின்னா லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அந்த டைம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2020 அதாவது பேண்டமிக்கு முன்னாடி லம்சமாக ஒரே தடவை போய் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு 40% ஃபால் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க போர்ட்ஃபோலியோவை அவங்க பார்க்கும்போது நியர்லி 40% 50% குறைஞ்சிருக்கும். அவர் பார்த்து பயந்துருப்பார். இதே டைமில் ஒருத்தர் வந்து மாதம் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஸ்டாக் எஸ்ஐபியில் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பார். ஸோ இவங்க 2 பேருக்கும் ப்ராஃபிட்னு பார்த்தோன்னா இந்த லம்சமாக பண்ணுறவங்களை விட இந்த எஸ்ஐபி பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாகவே கிடைச்சிருக்கும். இதையே நம்ம வைஸ் வர்சாவாக பார்த்தோம் அப்படின்னா அந்த மார்க்கெட்டோட டிப் இருக்கு இல்லையா, அந்த 40% மார்க்கெட் இறங்கி இருந்ததில்ல, அந்த டைமில் இவர் லம்சமாக கொண்டு போய் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவரோட போர்ட்ஃபோலியோ ஒரு 2 வருஷம் கழித்து இந்த எஸ்ஐபி பண்ணவங்களை விட வேறு லெவலில் அவரோட ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும். ஸோ இதை தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ரிஸ்க்கு ஏற்றாப்பில் ரிவார்டு இருக்கும். ஸோ லம்சமாக பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் அதிகம், அதுக்கேற்றாப்பில் உங்களுக்கு டைமிங் த மார்க்கெட்டும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுத்துக்கும் டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் ஒன்று தான். 12 மாதம் கழித்து விட்ரா பண்ணுறாங்க சேல் பண்ணுறாங்க அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும். 12 மாதத்துக்குள்ளே அவங்க விட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணவங்க ஒரு 10 வருஷம் கழித்து அவர் விட்ரா பண்ணுறாரு செல் பண்ணுறாரு அப்படின்னா அந்த என்டையர் அமௌண்ட்டுமே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், அந்த ப்ராஃபிட்டுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பே பண்ணுவார். இதுவே ஒரு ஸ்டாக் எஸ்ஐபியில் 10 வருஷமும் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர் 10 வருஷம் கழித்து அவர் எல்லாத்தையும் சேல் பண்ணுறாரு அப்படின்னா 9 வருஷம் அவர் எவ்வளோ எஸ்ஐபி பண்ணியிருந்தாரோ அது உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக மாறும். அந்த ஒரு வருஷம் கடைசி ஒரு வருஷம் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக மாறும். எது யாருக்கு சூட் ஆகும்? இப்போ ஒன் டைமாக லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு போனஸ் வந்து என்கிட்ட ஒரு லம்சம் இருக்குது, அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி என்கிட்ட அமௌண்ட் இருக்குது, என்கிட்ட லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணால் இப்போ ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, தென் என்னால் மார்க்கெட்டை பற்றி டீட்டெயிலாக எனக்கு நல்லா தெரியும், ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்னால் நல்லா பார்க்க முடியும், மார்க்கெட்டை என்னால் டைம் பண்ண முடியும், நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த கம்பெனியோட ஒரு ஃப்யூச்சர் ட்ராக்கிங்குக்கு நான் அதை பண்ணுறதுக்கு ரெகுலராக என்னால் டைம் ஒதுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சூட் ஆகும். ஸ்டாக் எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் ஒரு பிகினராக இருக்காங்க, ஒரு சேலரிட் பர்சனாக இருக்காங்க, என்னால் மாதம் இவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும், தென் என்கிட்ட ஒரு லம்சம் இருக்குது இருந்தாலும் நான் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கல, நான் மாதம் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஸ்டாக் எஸ்ஐபி சூட்டபிளாக இருக்கும். பட் ரெண்டுலேயும் இருக்கிற ஒரு காமனான பாயிண்ட் என்ன அப்படின்னா மார்க்கெட்டோட ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு அந்த நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். தென் அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அதுக்கான ரெகுலரான ஒரு டைமிங்கை நம்ம கொடுக்கணும், அந்த ரிசர்ச்க்கான ஒரு டைமிங்கை நம்ம கொடுக்கணும். மார்க்கெட்டோட அந்த வொலட்டாலிட்டி அந்த ஃப்ளக்சுவேஷனையும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும்
முடியும் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். அது கூடவே ஸ்டாக் எஸ்ஐபி பண்ணுறவங்களுக்கு இன்னொரு கன்விக்ஷன் என்ன அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸ்டாக் எஸ்ஐபியாக இருக்கட்டும், அதே மாதிரி லம்சமாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் தான் ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் தப்பான ஸ்டாக்கை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரியல் மணியவே நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் எந்த கம்பெனியை உங்களால் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதோ அந்த கம்பெனியை சூஸ் பண்ணுங்கள். ஒரே கம்பெனியில் போய் நான் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஸ்டாக் எஸ்ஐபி பண்ணுறேன் அப்படிங்கிறது இல்லாமல் அதுலேயும் கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டாக் எஸ்ஐபினா என்ன, லம்சமாக ஷேர்ஸில் என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம், இது ரெண்டுலேயும் இருக்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, யாருக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். தேங்க்யூ.